விஜயநகர பேரரசை பற்றி பார்க்கலாம். விஜயநகர பேரரசில் 4 வம்சம் இருக்கும். சங்கம வம்சம், சாளுவ வம்சம், துளுவ வம்சம், ஆரவீடு வம்சம். இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின். இந்த ஆர்டர் கேட்பாங்க. இந்த பேரரசை முதல்ல நிறுவியவர்கள் ஹரிஹரர் மற்றும் புக்கர். இவங்க சங்கம வம்சத்தை சேர்ந்தவர்கள். 180 வருடம் ஆட்சி புரிந்திருப்பாங்க. அவங்களுக்கு அப்புறம் வந்த சாளுவ வம்ச அரசர்கள் குறுகிய காலமே ஆட்சி புரிந்தனர். பின்னர் ஆட்சி செய்தவர்கள் துளுவ வம்ச அரசர்கள் ஆவர். விஜயநகர அரசர்களுள் மாபெரும் அரசரான கிருஷ்ணதேவராயர் துளுவ வம்சத்தை சேர்ந்தவர். இது இப்போ நடந்த குரூப் 1 கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. விஜயநகர அரசர்களுள் மாபெரும் அரசரான கிருஷ்ணதேவராயர் எந்த வம்சத்தை சேர்ந்தவர்? துளுவ வம்சம். விஜயநகர அரசர்கள் தொடர்ந்து பாமினி அரசுகளோடும் சமயம் சார்ந்த அரசுகளோடும் கொண்டவீடு மற்றும் ஒரிசாவோடு தொடர்ந்து போர்கள் செய்து கொண்டிருந்தனர். இறுதியில் கிபி 1565 தலைக்கோட்டை போரில் தக்கான சுல்தான்களின் கூட்டுப்படையினர் விஜயநகரை தோற்கடித்தனர். இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். 1565 தலைக்கோட்டை போர்.